மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் 43வது வணிகர் தின மாநில மாநாடு குறித்து சிறப்பு ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துகின்ற வேலூர் மண்டலத்தினுடைய தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய அருமை தலைவரும் நகராட்சி குழு உறுப்பினருமாகிய மரியாதைக்குரிய அண்ணன் ஞானவேல் அவர்களே, இங்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். குறிப்பாக நகராட்சி கட்டிட வாடகை விகிதம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஏலம் என்ற விஷயத்தை சொன்னாங்க. கவிஞர் பேசினார். 1550 கடை இருக்குதான் வேலூரில் மட்டும். வேலூரில் மட்டும் 1550 கடைன்னு சொன்னால் நகராட்சி சட்ட விதிகளை எதிர்த்து போராடினா எவ்வளோ பேர் வருவாங்க? கவிஞர் பேசுங்க, எவ்வளோ பேர் வருவாங்க? அதாவது அதே போன்று தான் மருந்து வணிக சங்கத்தினுடைய நிர்வாகி பேசினாங்க. அந்த வாட்டர் லைன் எல்லாமே வரி, இது எல்லா ஊர்லேயும் இருக்கிற நிலைப்பாடு. போராட்ட குணங்கள் என்பது மக்கள் மத்தியிலே குறைந்திருக்கிறது, கூடலை. போராடுவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவையும் மிக உறுதியாக தெளிவாக இருக்கிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு சங்கமும் பல்வேறு குறைகளை சுட்டி காமித்தார்கள். ஜிஎஸ்டியில் குறை சொன்னாங்க. திருமண மண்டபத்து உரிமையாளர் போயிட்டாங்களா? இருக்காங்க. அந்த திருமண மண்டப நிகழ்ச்சியை பற்றி நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன். அதிவிரைவில் திருமண மண்டபங்கள் எல்லாம் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு ஃப்ளாட்டாக மாறிடும், இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி தான் விற்கக்கூடிய நிலை ஏற்படும். வரி உங்கள் போட்ட வரியை அவங்க கட்ட முடியாதுன்னு சொன்னேன், நேரிலே சொன்னேன். ஏன்னா இந்த அளவுக்கு வரி பிரச்சனை உயர்ந்திருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்திலே கொடுத்திருக்கிறோம். காப்பி ஞானவேலுக்கு என்ன நாளைக்கு அனுப்பி வைக்கப்படும். முதலமைச்சர் அவர்களும் இது மத்திய அரசினுடைய சட்டமாக இருக்கிறது, 6% உயர்வு என்றார்கள். அதை அப்படி நம்ம போட்டால் நம்ம ஆட்கள் தாங்க மாட்டாங்க. நாளை கட்டிடத்துக்கு வரி கட்ட முடியாமல் கட்டிடம் வெறுங்கட்டிடமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவே 3 ஆண்டுக்கு ஒரு முறை 6% கூட ஏற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியை நம்ம தந்திருக்கிறோம். இங்கு ஒவ்வொரு அமைப்பும் பேசுனீங்க. ஆனால் மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவீங்கன்னா 10 பேர் வருவோம், ஒரு வண்டியில் வந்துடுவோன்னு சொன்னீங்க. வெற்றி பெறுமா? சும்மா சொல்லுங்க, வெற்றி பெறுமா? விக்ரமராஜா ஞானவேலும் போனால் வெளியே நிப்பாட்டிடுவாங்க. விக்ரமராஜாவும் ஞானவேலு பின்னாடி வேலூர் மாவட்டத்தினுடைய சார்பாக ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அரசு எங்களுக்கு முன்னுரிமை தருவாங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன். ஜிஎஸ்டி 4 கட்டங்களாக இருந்த வரியை 2 கட்டங்களாக மத்திய அரசு குறைச்சாங்க. அந்த துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் அரசு துறை அதிகாரிகளை வச்சு ஒரு கூட்டம் பண்ணாங்க. இதே மாதிரி பெரிய அரங்கம், இவர் 2000 பேர் இருந்தாங்க அரங்கத்து உள்ள. அந்த அரங்கத்தில் மேடையில் ஒரு 9 சேர் போட்டிருந்ததுங்க. என்னையும் மத்திய அமைச்சர் நீங்கள் கட்டாயம் கூட்டத்துக்கு வரணும்னு உங்கள் சார்பாக என்னை அழைச்சாங்க. நானும் முன் வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். திடீரென்று எல்லா சேர்லையும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. என்னுடைய பேர் அந்த ஸ்டிக்கரில் ஒட்டப்பட்டு என்னை மேடைக்கு அழைச்சாங்க. 9 பேரில் நான் ஒரு ஆள் மேடையில் இருந்தேன் அவங்களோட. அப்போ அந்த அம்மா பேசுனாங்க, இந்தியா முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கு அழுத்தமும் ஆக்கமும் என்னென்ன பிரச்சனை என்பதை புள்ளி விவரங்களோடு கொடுத்தவர் தான் மேடையில் அமர வைத்திருக்கின்ற தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா என்று சொன்னார்கள். அந்த அம்மா சொன்ன பிறகு சொன்னாங்க, நான் பல முறை அவங்கள டெல்லியில் சந்திச்சிருக்கோம். 5 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 20 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுவோம். நான் போகும்போதே ஒரு பட்டியலை கொண்டு போவேன். அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் அதிகாரிகள் கையில் வைத்துக்கிட்டு பேரம் பேசுவாங்க. அரசுக்கு 15 லட்சம் ரூபா கட்ட வேண்டியிருக்கும். லஞ்சம் எவ்வளோ வாங்குவாங்க? லஞ்சம் கோடியை தாண்டிலாம் வாங்கியிருக்காங்க. அந்த அதிகாரிகளை புள்ளி விவரத்தோடு கொடுத்தேன். எங்கெங்க பணம் பெறப்பட்டது, யார் மூலமாக பணம் வாங்கினாங்க, அதுக்கு தனிநபர் ஜிபே நம்பர் வச்சிருக்காங்க, ஒயிட்லையும் வாங்குறாங்க லஞ்சத்தை என்று சொல்லி புள்ளி விவரங்களை கொடுத்த பிறகு அதை ஆய்வு செய்திருக்கிறாங்க. அடுத்த முறை டெல்லிக்கு போகின்ற பொழுது வெளியில் ஒரு 10-20 பேர் இருக்காங்க. நாங்களும் ஒரு 22வது ஆளாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். முதலில் அழைத்தது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தலைவர் என்ற முறையில் எம்மை அழைத்து அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் கொடுத்ததெல்லாம் விசாரித்தேன், உண்மையிலேயே 100% உண்மையை கொடுத்துருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இதுதான்
அரசு என்பது நம்மை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு தமிழகத்திலே வணிகர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்த காரணத்தினால் டெல்லியில் போன உடன் நம்ம அழைத்து பேசுகின்றார்களே தவிர தனிப்பட்ட விக்ரமராஜாவுக்கு அந்த மரியாதை இல்லைங்க. நீங்கள்லாம் பேரமைப்போடு இருக்கின்ற காரணத்தினால் அந்த வெயிட்டேஜ் கிடைக்குதான் உண்மை விஷயம். ஆகவே தான் இந்த மாநாடு, இந்த மாநாட்டுக்கு தலைப்பு பாருங்க, விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு. நீங்கள்லாம் கேட்கலாம், என்னை விட ரொம்ப அறிவு சார்ந்தவர் எங்கள் அண்ணன் ஞானவேல்லாம், என்னை விட விவரம் நல்லா தெரியும். நான் பேசுவேன், அவர் புள்ளி வரத்தோடு பேசக்கூடியவர். நான் கேட்குறேன், அப்போ நமக்குலாம் விழிப்புணர்ச்சி இல்லையான்னு கேட்கலாம்ல? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? என்னையா தலைவர் எங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி இல்லையா? நான் சொல்கிறேன் இல்லைன்னு சொல்லுவேன். யாராவது மாற்று பேசுகிறதே பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆன்லைன் வர்த்தகம் ஏறக்குறைய 35 விழுக்காடு வணிகம் நம்ம இடத்து சுரண்டப்பட்டிருக்கிறது. சுரண்டி இருக்கா? மருந்து வணிக சங்கம் கூட போராடி இருக்காங்க, அதுக்கு நாங்களும் துணை இருந்து போராடி இருக்கிறோம். ஆனால் 35% சுரண்டப்பட்ட ஆன்லைன் வர்த்தகத்தில் பின்னால் வணிக குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிருக்காங்களா? எல்லாரும்? நான்லாம் படிக்கலை. என்னை போன்ற பல ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் அப்போ படிக்கலைங்க. ஆனால் இப்போ வியாபாரி வீட்டு பிள்ளைகள்லாம் டிகிரி ஹோல்டராக இருக்காங்களா இல்லையா? எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் டிகிரி ஹோல்டர் தான். ஆனால் எனக்கு ABCD 24 எழுதுன்னு தெரியாது. ஆனால் பிள்ளைகள் டிகிரி ஹோல்டர். நான் என்ன சொல்கிறேன், நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஆன்லைனில் வாங்குறாங்களா இல்லையா? சும்மா சொல்லுங்க சார். அப்போ நமக்கு விழிப்புணர்வு இருக்கா இல்லையா? இதான் தலைப்பு. நம்ம வீட்டு பிள்ளை, ஒரு பிள்ளை வந்து கல்லூரியில் படிக்கலாம், இன்னொரு பிள்ளை +2 11th 10th படிக்கலாம். அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு வகுப்பறையில் 35 பிள்ளைகள் 40 பிள்ளைகள் இருப்பாங்க. நீ ஆன்லைனில் வாங்குறியாம்மா? நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேன். ஏம்மா? எங்கள் அப்பா வியாபாரம் செய்கிறாங்க. அப்போ இப்படிலாம் நீ படிச்சிருக்கிய, நீ அப்போல்லாம் காலங்கள் மாறி போச்சே. காலங்கள் மாறினா அப்பாவும் அப்பான்னு தான் சொல்கிறோம், அம்மாவும் அம்மா தான் சொல்கிறோம். ஆகவே இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒன்று நினைவுபடுத்தி பாருமான்னு அந்த கூட இருக்கிற பொண்ணுக்கிட்ட இந்த நம்ம பொண்ணு சொன்னான்னா, நம்ம பொண்ணுன்னு யாரு? வியாபாரி விட்ட பொண்ணு. கொரோனா காலகட்டத்தில் ஊரடங்கு வேலையில் இதே ஆன்லைன் வர்த்தகம் அடங்கி போனது, கார்பரேட் கம்பெனிகள் முடங்கி போனது. ஆனால் சாமானிய மக்களுக்கு உணவுப் பொருளை கொடுத்து மகிழ்ந்தது இதே வேலூர் மண்ணிலே கடை நடத்துகின்ற வியாபாரிகள் தான் கொடுத்தார்கள் என்று நம்ம வீட்டு பெண்மணி மற்ற பெண்ணுகிட்ட சொன்னா ஏறுமா ஏறாதா? ஏறுமா ஏறாதா? ஏறும். அப்போ 35 வகுப்பறை 35 பேர் உள்ள வகுப்பறையில் உள்ள பிள்ளைகளை ஒரு 10 பேர் சொல்லி நம்ம திருத்திட்டோம்னா அந்த 10 பேர் எத்தனை பேரை சொல்லுவாங்க? 100. இதான் விஷயங்க. அதுக்காக தான் தலைப்பு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றோம். இதான் தலைப்பு. சில பேர் கேட்பாங்க, என்ன தலைவா விழிப்புணர்வு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. நான் எல்லா கூட்டங்கள்லையும் இந்த விளக்கம் சொல்லியிருக்கேன். நேற்று இதே நேரத்தில் கைத்தாரில் பேசிக்கிட்டு இருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் கைத்தாரில் நல்ல நிறைவான கூட்டம் பண்ணியிருந்தாங்க. இதே நேரத்தில் பேசினேன், 2 மணி தான் முடித்தேன். அந்த சப்ஜெக்ட் அங்கேயும் சொன்ன பிறகு தான் வியாபாரிகளே பேச சொல்கிறாங்க. நான் வீட்டுக்கு சென்றவுடன் என் பிள்ளைகிட்ட பேசுகிறேன், விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆக விழிப்புணர்வு இருந்தால்தான் எழுச்சி ஏற்படும். வணிகம் இருந்தாலும் எழுச்சி ஏற்படும். எல்லாம் சொன்னாங்க. சோகமா மேடையில் பேசுனவங்க பூரா எழுச்சி யாராவது பேசுனாங்களா? சோகமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வரி மேலே வரி போடுறாங்க. வரியெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டார். எங்கே போகுது? மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா போகுதா? அந்த 1000 ரூபா வாங்குற பெண்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? கொடுக்குற நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? வருத்தப்படுறோம். கொடுக்கறது நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு 5000 ரூபா வந்துச்சாங்க. அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கொடுத்தது யாரு? நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது போக வணிகர்களுக்கு, வணிக நல வாரிய உறுப்பினராக ஆக்கப்பட்டவர்களுக்கு 10,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க 10,000 ரூபா. ஒரு வணிக நல வாரிய உறுப்பினருக்கு 10,000 ரூபா. அப்போ அதில் சம்பந்தப்பட்ட வணிகர் எப்படி இருப்பாரு? மகிழ்ச்சியாக இருப்பார். கொடுக்கின்ற வியாபாரிகள் கஷ்டப்படுறோம். ஆகவே தான் ஜிஎஸ்டி எல்லா வியாபாரிகள்கிட்ட கடுமையான சோதனை என்ற பெயரில் மிக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். மேடையில் பேசுகின்ற பொழுது அண்ணன் ஞானவேல் சொன்னார்கள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 25 ஒரு மாதம் டெஸ்ட் எடுக்க வேண்டுமாம் சட்டம் சொன்னதாக சொன்னார்கள். நான் இங்கிருந்து மரியாதைக்குரிய அந்த துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு தொலைபேசியில் பேசினேன்.
அமைச்சரே உங்கள் நேரில் பேச வைக்கலாமான்னு கேட்டேன். நேரம் அருமைகரி தான் பேச சொல்லிட்டாரு. எங்கே அந்த அதிகார அத்துமீறல் இருக்கிறதோ என் கவனத்துக்கு கொண்டு வாங்க, நான் நிறுத்துறேன் என்று இப்போ தொலைபேசியில் இதே மேடையில் உறுதியளித்திருக்கிறார். இதை தாண்டி ஒரு ஊரில் ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி, அவனை பேரை சொல்ல விரும்பல, ஊடகம்லாம் இருக்காங்க, கடை உள்ள போனவுடனே சாம்பிள் எதை எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 1 கிலோ முந்திரி, எவ்வளோ, 1 கிலோ பாதாம், இதெல்லாம் எடுத்த அதிகாரி என் மீது எனக்கிட்ட அந்த கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. நான் இதுவரை எந்தெந்த கடையில் எடுத்திருக்கான்னு பார்த்து ஒரு 1,13,000 ரூபா பொருள் பில்லு வந்ததுங்க. நான் உடனே இந்த அதிகாரிகிட்ட பேசி இந்த பில்லெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பணும். சார் 1,13,000 ரூபா நீங்கள் பொருள் எடுத்துருக்கிறீங்க, இந்த பணத்தை உங்ககிட்ட வாங்குவதா இல்லை உங்களுடைய ஆணையர்கிட்ட வாங்குவதா இல்லை உங்கள் துறையினுடைய அமைச்சர்கிட்ட வாங்குறதான்னு கேட்டேன். என்ன சொல்லியிருப்பாரு சார்? அது இல்லை இது இல்லைன்னாரு. பேச்சுக்கு இடம் இல்லை சார். 1,13,000 ரூபா ஒரு அக்கௌண்ட் நம்பர் தர்றான், அந்த அக்கௌண்ட்டில் போட்டுறீங்க. நாங்கள் போட்ட பிறகு நீங்கள் எந்தெந்த கடையில் வாங்கினீங்களோ அதெல்லாம் பகிர்ந்து கொடுத்து அந்த கணக்கை உங்களுக்கு திருப்பி ரிட்டர்னில் போட சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் பதிலே இல்லைங்க, மௌனமாக இருந்தார். சார் பேசுங்கன்னு சொன்னேன். இல்லை சார் நான் போட்டுறேன்னாரு. போட்டிருப்பாரா போட்டிருக்க மாட்டாரா? போடப்பட்டு அந்த பணம் திருப்பி தரப்பட்டிருக்கிறது. சாம்பிள் எடுக்கணும்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 100 கிராம் சாம்பிள் எடுத்தாருன்னா 100 கிராமுக்கு அவர் என்ன செய்யணும், பில் போட்டு பணம் தரணும் நமக்கு. இதான் சட்டம், ஆக்ட். ஆனால் இது யாராவது கேட்குறீங்களா நீங்கள் அதிகாரிகிட்ட? நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் லோக்கல் சங்கம் சந்தாவுக்கு அனுப்புவாங்க, மாதம் ஒரு முறை சந்தா கேட்பாங்க. நாளைக்கு வாப்பா சொல்கிறோமா? வியாபார சங்கம்னா நாளைக்கு வாப்பா. ஆனால் அதிகாரி வந்தா சார் ஐயா உட்காருங்க ஐயா, உள்ள இல்லை தண்ணி ஊற்றாம ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொண்டு வா ஐயாவுக்கு. கேட்குறோமா? என்னைக்காவது உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு அப்படி ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கீங்களா யாராவது? எத்தனை வருஷமாக அந்த அம்மா நம்மளுக்கு சமைச்சு தருது, நம்ம ருசியாக தருது, அந்த அம்மாவுக்கு உங்கள் கையினால் ஒரு ஜூஸ் யாராவது போட்டு கொடுத்துருக்கீங்களா அங்கே இருக்கிறாள்? ஆனால் அதிகாரி வந்தால் ஓடி போய் ஜூஸை கொடுக்குறீங்க, கல்லாவை திறக்கிறீங்க, 500 நோட்டை எடுத்து மடித்து 4 அப்படி சொருவுறீங்க கையில். எதுக்குங்க? அப்போ எதுக்கு சங்கம் வச்சிருக்கிறோம்? எதுக்கு ஒரு மாவட்ட தலைவர் ஞானவேல் இருக்காரு? ஏன் ஒரு மாநிலத்தை விக்ரமாஜா இருக்காரு? இது போல அரங்கத்தை அமைத்து ஏன் கூட்டம் போட வேண்டும்? இதெல்லாம் வியாபாரி சங்கத்துக்கிட்ட வியாபாரிகள் கொண்டு வரணுமா வேண்டாமா? நாங்கள் என்ன கனவா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? காலையில் வேலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பள்ளிக்கொண்டா ஊர் இருக்கு, இங்கே இருக்கிற நம்ம குடியாத்த இருக்கு, நேதாஜி மார்க்கெட் இருக்கு, இங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, நீ கனவுல சொல்ல முடியும்? பக்கத்தில் இருக்கிற மனைவி உடம்பு சொல்லனா கூட அவ சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்போ நீங்க சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல வேண்டும். இதையெல்லாம் எதிர்க்கிறோம். அரசு கிட்ட முறையிடுறேன்னு சொன்னா ஒரு மாநாட்டுக்காக அழைக்கிறோம், உங்கள்கிட்ட ஏதாவது இடையில எம்பா சொல்ல கொடுக்குறோமா? இத்தனை ஆயிரம் பேர் வாங்கன்னு சொல்கிறோமா? இப்போ எங்கள் முனிசாமி அண்ணன் மாதிரி ஆள் எனக்கு ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுவார், தலைவா எப்படி இருக்குன்னு கேட்பார். சென்னை வேலூர் மண்டலத்தில் ஒரு நிர்வாகி அது அடிக்கடி என்கிட்ட தொலைபேசியில் பேசி கேட்குறாருன்னா அது எங்கள் அண்ணன் முனிசாமி தான் கேட்பாருங்க. இதெல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்கும் எங்களுக்கு. எப்படின்னா சரி நினைவு வச்சிருக்காரு நம்ம ஆள் ஒரு ஆள் அப்படின்னு நினைப்போம். எப்போ நம்ம வியாபாரிகள் பிரச்சனை வரும்போது மட்டும்தான் வருவாங்க. இப்போ நகராட்சி கடை பிரச்சனை, ஞானவேலை மூச்சை பிடிச்சி பேசுவார். தலைவா நான் சொல்லுவேன் அமைதி, கூல்டான் கூல்டான். ஒரு பொண்ணு பேசிச்சுல மருத்துவர், என்ன சொல்லிச்சு? ப்ரெஷர் இருக்கக்கூடாது, டென்ஷன் ஆகாதீங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிச்சா இல்லையா? கூல்டவுன் அப்படிமே அண்ணன் கூல்டவுன் ஆகுங்க. நான் கேட்பேன், நகராட்சி கடைகளில் எத்தனை பேர் போராட்டத்துக்கு கூப்பிட்டு வர முடியும்னு கேட்பேன். சத்தம் இருக்காது. அந்த எஃப்எஸ்எஸ்ஐ அதிகாரி சத்தம் இல்லாமல் இருந்த மாதிரி அண்ணன் சத்தம் இல்லாமல் இருப்பார். நான் கேட்பதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் தேவையில்லாமல் உங்களை அலக்களிப்பதில்லை. யார்ட்டா பணம் காசு வாங்கியிருக்கோமா? இது வரைக்கும் நான் பல ஊருக்கு வந்திருப்பேன், எங்கேயா டீசல் போடுங்கன்னு சொல்லியிருப்போமா? பொருளாளர் யார்ட்டா கேஸுக்கு போட்டுருப்போமா? தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புக்கு பிரச்சனைக்கு வருவாங்க, அவங்ககிட்ட எங்கேயா டீ வாங்கி கொடுக்கணும், நம்ம டீ வாங்கி குடிச்சிருக்கோமான்னு கேளுங்க. ஞானவன்ல எத்தனையோ ஊரை கூட்டு வருவாங்க, வாங்கி குடிச்சிருக்கோமா ஐயா? நம்ம கொடுக்குறோமா அவங்க கொடுக்குறவங்கள? நம்ம ஆஃபீஸில் நம்ம தான் வாங்கி கொடுப்போம், நம்ம டீ. அந்த டீயோடைய பங்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு உண்டு, எனக்கு மட்டும் இல்லை, ஞானவேலுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம டீ கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் தமிழ்நாடு வணிக சங்க அப்பளுக்கு இல்லாமல் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆகவே தான் உளவுத்துறை சொல்லுகிறது,
மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எந்த பிரச்சனையிலும் கைவிட்டு பணம் வாங்குவதில்லை, தெளிவாக சொல்றாங்க. ஆகவே தான் கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட், இதான் விஷயம். இப்போ நம்மளுடைய வேலூர் சங்கத்தினுடைய வெள்ளமண்டி சங்கம் தானே இடம், ஒரு 1000 கடைகளுக்கு அங்கே இடம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு பல முயற்சி பண்ணாங்க. ஒரு செய்தியை கூட நான் முதலமைச்சர் சொல்லிடுவோமான்னு கேட்டேன், வேண்டான்ட்டாங்க நம்ம ஆளு. எனக்கு சொல்லணுங்கிறது ஆதங்கமாக இருந்தது. இதையெல்லாம் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட அமைச்சர் என்ன செய்யணும்? ஒரு அமைச்சர் என்னங்க செய்யணும்? எப்பா உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த டவுன் உள்ள இருந்து 1000 பேர் வெளியே வரக்கூடிய சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள். ஒரே நாள் ஆர்டரை போட்டு அந்த இடத்தை கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்தாங்க. கலைஞர் ஏன் கொடுத்தாரு? இந்த 400 அடி சாலை போடும்போது கலைஞர்கிட்ட நான் ஒரு நாள் போயிருக்கிறேன். அப்போ கலைஞர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா 400 அடி ரோடு தேவையா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் நல்ல நினைவு இருக்குங்க, உனக்கு எனக்கும் தேவையில்லப்பா, வருங்கால சந்ததிகளுக்கு அந்த சாலை தேவைன்னு சொன்னாருங்க. அது திட்டமிடுதலை பாருங்க. நாம சைக்கிள் வச்சிருந்தோம், 10 அடி சாலைகளையும் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு காரு, அதை தாண்டி 4 காரு 3 கார் வந்துருச்சு வீட்டுக்கு. அப்போ என்ன செய்யும்? ரோடு திட்டமிட்டு செயல்பட்ட கலைஞர் காரணத்தினால் அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அப்படித்தானே ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்திற்கு இவங்க ஒரு எல்லாம் பிளான் போட்டு ஒப்படைக்கிறாங்க. அப்போ அமைச்சர் அதை பார்த்தவுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக வேலூரில் ஒரு எடுத்துக்காட்டாக செய்ப்பா, நான் என்ன வேணுமோ செய்கிறேன். சட்டங்கள் யாருக்காக போடுறது? டி நகரில் சத்யா பஜார்னு ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சுங்க. ஒரு 11 கடை, எல்லாமே இஸ்லாமிய நண்பர்கள், நம்மோடு நெருக்கமாக இருக்கிற கடை, சின்ன சின்ன வியாபாரிகள். அப்போ கலைஞர் முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்குங்க. நான் உடனே கோபாலபுரத்துக்கு கலைஞர் சந்திக்க போகிறேன். அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது எனக்கு. போன உடனே ராஜமாணிக்க சார் நிற்கிறாரு. என்ன பாவம் சீமையும் பார்க்கணுமே, நினச்சா ஓடி வந்துருப்பா. இன்னும் விஷயம் என்ன ஐயா, இந்த மாதிரி ஒரு 11 கடை தீப்பிடிச்சு போச்சு, ஐயாட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னேன். நேரே போனேன். கலைஞர் பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, ஐயா 11 கடை தீப்பிடிச்சிருச்சுங்க, பாவம் எல்லாம் சின்ன சின்ன வியாபாரிகள், ஒரு 50,000 ரூபா 1 லட்ச ரூபா இருந்தால் கூட தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அதிகாரி கூப்பிட்டு, ஐயோ அதுக்கு சட்டத்தில் இடமே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சட்டத்தில் இடமில்லை என்பது சொல்லுவது வேற யாராவது சொல்லலாம், ஆனால் சட்டம் போடக்கூடிய நீங்களே சொன்னால் எப்படின்னு கேட்டேன். யார்கிட்ட கேட்டேன்? கலைஞர்கிட்ட கேட்டேன். சிரிச்சுக்கிட்டு, அவன் போராளி, விட மாட்டான் அந்த ஆள், என்னை போராளி தான் கூப்பிடுவார், நீ எப்பவுமே போராட்டம் பண்ணுற ஆளியா நீ? ராஜமாணிக்கம், நம்ம சிஎம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். கொடுக்கலாம் ஏன்னார். நீ அந்த லிஸ்ட்டை கொடு, யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் நீ போட்டு செக்கு தரேன், நீங்களே போய் சங்கத்தில் கொடுத்துருக்குப்பான்னு சொல்லி 5,50,000 ரூபா அந்த 11 வியாபாரிகளுக்கும் அன்று கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாங்கி கொடுத்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு. அப்போ 1000 கடைகள் இன்னைக்கு வேலூர் நகரத்திலிருந்து வெளியே போகுதுன்னா டிராபிக் எவ்வளோ குறையுமா? நமக்காக நம்ம சம்பாதிச்சு நம்ம என்ன கோடி கோடியாக சேர்க்கிறக்கா இல்லை சேர்க்குறோம். எங்களுக்கும் வயிறு இருக்கு, வேணும் காசு. ஆனால் மக்கள் பணிக்காக அந்த கடையை மாற்றும் போது அதை செய்து தரணுமா வேண்டாமா? அதன் பிறகு முதலமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். சமீபத்தில் 4-5 தினம் முன்பு நான் சந்தித்த பொழுது, ஐயா அந்த பிரச்சனை வெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னேன். அவர் சொன்னார், கட்டாயமாக நான் பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதில் கொஞ்சம் சட்டங்கள் இடர்பாடு இருக்குது, ஏன்னா அந்த பஞ்சாயத்து ஏதோ பேரூராட்சி இந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதை முறைப்படுத்தி எந்த ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்கீம் போட்டு நம்ம கட்டாயமாக செய்வோம். நான் திருப்பி ஒரு வார்த்தை சொன்னேன், நிறைய நகராட்சி உள்ளாட்சி கடைகள் பிரச்சனை இருக்குது எங்களுக்கு, அரசுக்கு தேவையிட்ட இடங்களில் நிறைய இடங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் வணிகர் சங்கத்துக்கு குத்தகையாக கொடுங்க. நான் கேட்டேன், நாங்கள் அதில் மார்க்கெட் அமைச்சு வாடகை விட்டுறோன்னு சொன்னேன். இது நல்ல யோசனை தான், பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்கார். வந்தவுடன் தேர்தலாக இருக்குது, வேறு வழி இல்லை, இப்போ காலத்தில் கட்டாயமாக இருக்கிறது, வந்தவுடன் செய்வோம் என்று உறுதி தந்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன பாடுபட்டாவது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு உங்களுக்கு உதவிடும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தெளிவாக இருக்கு. இந்த மாநாடு வருஷம் வருஷம் நடத்துகிறோம். ஏன் வருஷம் வருஷம் நடத்துகிறோம்? இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துகிறாங்க. எப்படி நடத்துகிறாங்க? கூட்டங்கள் நடத்துகிறாங்கல்ல, 1 லட்சம் பேர், 7 லட்சம் பேர், 5 லட்சம் பேர் அப்படின்னு எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் நடத்துவது கூட்டணிக்குள்ளே பேரம் பேசுவதற்கு நடத்துகிறாங்க. அப்படித்தானா? சில அரசியல் கட்சிகள் அரசு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று பேசுகிறாங்க. நாம் நடத்துகிற எதுக்கு பேசுகிறோம்?
வாழ்வாரத்தை காக்க வேண்டும், வணிகத்தை காக்க வேண்டும் என்பதற்காக தான் மாநாடு. அப்போ வருஷத்தில் ஒரு நாள் ஞானவேல் வந்து ஊர் ஊராக அழைப்புதல் கொடுத்துட்டு உங்களை அழைப்பார். நீங்களாம் அழைப்புதல் வாங்கி வச்சுக்கிடுவீங்க. நான் வந்துடுறப்பான்னு சொல்லுவீங்க. ஒரு பஸ்ஸு வரேன், 2 பஸ்ஸு வரேன்னு சொல்லுவோம். ஆனால் ஞானவேல் அதை நம்பி இருப்பார். அங்கே ஒரு 5000 சேரை போட்டிருந்தா 1000 பேர் வந்தால் என்னாகும்? அரசாங்கம் உளவுத்துறை, இங்கே கூட உளவுத்துறை அதிகாரி இருப்பார், இப்போ காவல்துறை இருப்பாங்க உள்ள. நான் பேசுனதெல்லாம் புள்ளி வரம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு போகணுமோ அந்த புள்ளி வரம் போகும். அந்த அழைத்தவர்கள், வருவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் திருவாரூரை நோக்கி வந்தால் இங்கு மேடையில் வைத்த கோரிக்கைகளில் எல்லாம் விடை கொடுக்க நாளாக அந்த மே 5ஆம் நாள் அமையும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனுடைய பணிதனை அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் வி.கே. ராமமூர்த்தி அவர்கள் 27 திருமண மண்டபங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா இறை அருள் உள்ள பெரிய மாவட்டம். அந்த டெல்டா பகுதியில் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்குங்க. பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி மாதா இருக்கு. இப்போ ரமலான் மாதம் நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா என்ன இருக்கு? பெரிய தர்கா இருக்கிறது. புகழ்பெற்ற தர்கா, வேளாங்கண்ணி கோயில், இந்துக்கள் கோயில்லாம் இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திலிருந்து குடும்பத்தோடு வாங்க அந்த மாநாட்டுக்கு. கோயில்களையும் பாருங்க. உங்கள் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. டென்ஷன் குறையும், ப்ரெஷர் குறையும். மாநாட்டுக்கு மதியம் சரியாக மாநாடு திடலே சாப்பாடு இருக்கும். எத்தனாயிரம் பேருக்கு வந்தாலும் சாப்பாடு. 4 மணிக்கு மாநாடு தொடங்கும், 8 மணிக்கு நிறைவு பெறும். அந்த மாநாட்டிலே பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம். குறிப்பாக வெளி மாநிலத்தை சேர்ந்த நிறுவனங்கள் ஒரு காலகட்டத்தில் வால்மார்ட் கட்டிடத்தை எதிர்த்து போராடி சீல் வைக்கப்பட்டது. இப்போ அது தாண்டி வால்மார்ட் எப்படி வந்தான்னு கேட்டிங்கன்னா, சென்னை கோயம்பேடில் பில்டிங் கட்டுறாங்க, 400 வேலைக்கு ஆள் எடுத்துட்டாங்க. அன்றே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியிலே இருந்தார்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அந்த கட்டிடை முற்றுகை போராட்டம் என்று அறிவித்து 10,000க்கு மேற்கொண்ட வியாபாரிகளை அழைத்து முற்றுகை பண்ணோம். இதெல்லாம் வரலாறு, பறிச்சுக்கிடுங்க. அன்று காவல்துறை மூலமாக நாங்கள் கைது செய்யப்பட்டோம். 1887 பெண்கள் கைதானாங்க. இது வரலாற்றில் சிறப்புமிக்க விஷயம். 12ஆம் தேதி அந்த வால்மார்ட் கட்டிடத்தை எதிர்த்து போராட்டம். 19ஆம் தேதி சிஎம்டி ஆபீஸ்ல ஒரு போன் வருகிறது. விக்ரமராஜா அவர்களே, உங்க போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது, அந்த கட்டிடம் சீல் வைக்கப்படுகிறது, உங்களை அழைத்து கொண்டு சீல் வைக்க சொன்னார்கள் என்று அந்த கட்டிடம் சீல் வைக்கப்பட்டது. இன்னும் சீல்ல இருக்கு. ஆனா அவன் எப்படி உள்ள வரான்? டிமார்ட் மூலமா உள்ள வரான். டிமார்ட் முதலாளி என்ற போர்வை எங்க இருக்கு? மும்பையில் இருக்கு. மும்பை. நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், ஒரு வெளி மாநிலத்தினுடைய நிறுவனம், மும்பை முதலாளி கொண்ட நிறுவனம் இங்கே கால் பதித்து லட்சக்கணக்கான வியாபாரிகளை துடைத்து எறிந்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே அதிகாரிகள் அழைத்து இதை எப்படி செய்யலான்னு கேட்டார். மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் முருகானந்தன் சார் சொன்னார், இது சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், இது உலகம் வாக்கிய கொள்கையில் இருக்கு, அதில் மாற்று இல்லை. ஆனால் நம்ம மாநிலத்தை நம்ம பாதுகாப்பதற்கு, நம்ம மக்களை பாதுகாப்பதற்கு நம்ம சட்டத்தை அந்த மாநிலத்துக்கு தகுந்தவாறு சட்டத்தை ஏற்றிக்கொள்ளாங்கிற வாசகம் சட்டத்தில் இருக்குன்னு சொன்னேன். அதன் பிறகுதான் அந்த ஃபைல் இப்போ தூசி தட்டப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தீர்மானத்தை இந்த மாநாட்டில் எடுக்க இருக்கிறோம். இந்த மாநாடு என்பது ஒரு வியாபாரியும் வணிகத்தை விட்டு வெளியேறக்கூடாது, அந்த வணிகத்தை விட்டு இழந்து விடக்கூடாது என்பதற்காக தான் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு தலைப்போடு அந்த மாநாடு திருவாரூரில் தொடங்க இருக்கிறது. ஆகவேதான் மாவட்டமாக உங்களை எல்லாம் நேரில் சென்று அழைத்திட வேண்டும். எப்படியாவது நம்ம துறையை காட்டிட வேண்டும். ஒரு பொறுப்பு என்பது வாங்கி கொண்டு நெத்தியிலே ஒட்டிக் கொள்ளுபவன் அல்ல உங்களை சார்ந்த விக்ரமராஜா என்பவன். சாமானிய மனிதர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். கேர் ஆஃப் பிளாட்பார்த்தல் வந்தவன் தான் நான். எல்லாருடைய கஷ்ட நஷ்டம் பூரா எனக்கும் தெரியும். இப்பவே எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல, நம்ம அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மேன் பவர் என்பது இல்லாமல் போய்விட்டது. தகுதியான ஆட்களை இல்லாமல் போயிட்டாங்க. பலமில்லாதவர்களாக நம் பிள்ளைகள் மாறிக்கிட்டு இருக்காங்க, பலவீனமாகிக்கிட்டு இருக்காங்க. நம்ம காலத்துக்கு பிறகு நம் பிள்ளைகள் நிலைமையை சற்று சிந்திச்சு பாருங்க.
அந்த அளவுக்கு வணிகத்தை விட்டு வெளியேறினால் நாளை வாழ்வாதாரம் இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். எத்தனை கோடிக்கு வேண்டாலும் சொத்து இருக்கட்டும். இன்றைக்கு பாருங்க, உலக போர் நடந்துகிட்டு இருக்கு, சிலிண்டர் இல்லை, ஹோட்டல் பூட்டுறோம், மீண்டும் அடுப்படிக்கு போனோம், நாளைக்கு விவசாயம் இல்லாமல் போயிடும். விவசாயம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? இந்த மாதிரிலாம் காலங்களில் ஒரு சுழற்சியில் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் இந்த வாழ்வாதார காரணத்தை காமித்து கொண்டு வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. நீ எல்லாரும் மனசு வச்சிங்கன்னா மே 5 விக்ரமாதித்ய தம்பிப்பானா எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு ஊரா சுத்தினா, நம்மளெல்லாம் நேரில் வந்து அழைச்சான அந்த தம்பி ஞானவேலு, குமார் அவர்கள், அமீன் போன்றவர்கள், அருண் போன்றவர்கள், சரவணன் போன்றவர்கள், மாநில நிர்வாகி போன்றவர்கள்லாம் நம்ம எல்லாம் அழைத்தார்களே. ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோம்ப்பா திருவாரூருக்கு நினச்சி. எல்லாரும் மனசு வச்சு மாநாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதற்கு முன்பு சட்டமன்ற தேர்தல் முடிந்து நாம் போட்ட ஓட்டு பெட்டியில பூட்டி இருக்குங்க. பூட்டை திறந்த பிறகுதான் யார் ஆட்சிக்கு வருவான்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். அவர்கள் மனக்கணக்கை போடுவார்கள். திருவாரூரில் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறதே, லட்சக்கணக்கான வியாபாரிகள் குவிந்து விட்டார்களாமே, அந்த மாநில மாநாட்டினுடைய கோரிக்கைகளை எடுத்து வாருங்கள் என்று ஆட்சியில் அமர்ந்தவுடன் அவர்கள் அழைக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் மாநாட்டில் அத்தனை பேரும் பங்கேற்றால் அந்த வாய்ப்பு கட்டாயம் வருங்க. அதே போன்றுதான் மத்திய அரசு கிட்ட இருந்த சட்டம் FSS ஆக்ட், உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம், GST சட்டம், தொழிலாளர் துறை சட்டங்கள் எல்லாம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வாருங்கள் மாநாட்டுக்கு. ஆனால் எல்லாரும் வந்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே எங்களை கைவிட்டீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன செய்வீங்கன்னா, மாநில தலைவர்கிட்டே மண்ணு கொடுத்தாச்சியா முடிஞ்சது வேலைன்னு நினைப்போம். முடியாது. நான் உங்களுடைய கருவி. விக்ரமராஜ் யார் என்று சொன்னால் உங்களுடைய கருவியாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அந்த கருவிக்கு பின்னால் அலை அலையாக மக்கள் இருக்கிறார்கள், சக்தி இருக்கிறது என்று சொன்னால் இந்த வணிக குடும்ப வாக்கு 1 கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாக்கு நகர்வல் யாருக்கு வேண்டும் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையிலே வெளியிட வேண்டும். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் மாநில மாநாடு என்பது ஒரு வரலாறு மிக்க மாநாடாக, ஒரு விழிப்புணர்வு எழுச்சி மாநாடாக திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நீங்கள் அலை அலையாக வர வேண்டும். இந்த நேதாஜி மார்க்கெட் இது நமது வேலூரில் எல்லாம் சில்லற கிடையாது, 1500 கடை நேதாஜி மார்க்கெட்டில் மட்டும். எத்தனை பஸ்ஸில் வரலாம்? 10 பஸ்ஸில் 400 பேர் தான் ஆச்சு. 50 பஸ்ஸில் வரலாங்க. 50 பஸ்லையும் வேலூரில் அப்படியே மூவரில் நம்ம கொடியை கட்டிக்கிட்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு 43வது விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு என்று தலைப்பை போட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு அணிவகுத்து நின்னா இங்க இருக்கிற ஊடக நண்பர்கள்லாம் எங்க நிற்பாங்க? அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்பாங்க. ஞானவேல் எங்க இருக்காரு? எத்தனை பஸ்? ஒரே சங்கத்தில் அவர் சொல்லுவார், ஞானவேல் அப்படி அப்படி நிமித்திக்கிட்டு வருவார். ஒரு சங்கத்தில் மட்டும் 50 பஸ். எங்கிட்ட 80 சங்கம் இருக்கு வேலூர் மாவட்டத்தில். அப்போ 100கணக்கான வாகனத்தில் புறப்படுறேன்னு சொன்னால் மீடியாவில் எடுத்து போடுவாங்க. வேலூர் மாவட்டத்தின் தலைமை சார்பாக 100க்கு மேற்கொண்ட பேருந்துகளில் வணிகர் புறப்படுகின்றார்கள் செய்தி வேணும். இதெல்லாம் உளவுத்துறை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் வந்துடுறோம்ப்பா, நான் காரில் வந்துடுறோம்ப்பா. காரில் எத்தனை பேர் வருவீங்க? 4 பேர் வருவீங்க. வந்துட்டு மாநாடு நேரத்தில் ஞானவேலை பார்த்துட்டு, ஞானவேலே நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நம்ம அடுத்து எந்த கோயிலுக்கு போகணும்? ஐயா அந்த கோயிலுக்கு போகணும். நீ அங்கே போன அந்த பின்னாடி வந்துடுன்னு போயிட்டீங்கன்னா வேலை நடக்குமா? அரசாங்கம் நம்ம சொல்கிறது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆகவே முடிவோடு வாருங்கள். வேலூர் மாவட்டம் சார்பாக ஒவ்வொரு சங்கமும் எனக்கு பரிச்சித்தமானவர்கள். எல்லாம் நிறைய பேர் பேரே மனப்பாடமாக எனக்கு தெரியும். இந்த மாவட்டத்தை சார்ந்த வியாபாரிகள் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடையவன் அழைத்திருக்கிறான், நம்முடைய பிரச்சனைகள் அழைத்திருக்கிறான். ஆகவே மே 5 என்று சொன்னால் வேறு எந்த பணியும் கிடையாது, மாநாட்டு பணி மட்டும்தான் பார்க்க வேண்டும். கடைகளிலே எல்லா ஊர்களிலும் ஸ்டிக்கரை ஒட்டுங்கள். மாடல் ஞானவேல் அவர்கள் அனுப்புவார்கள்.
எங்கு திரும்பினாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு 43வது வணிகர் தின மாநில மாநாடு விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு தலைப்போடு ஸ்டிக்கரை ஒட்டுங்கள். பொதுமக்கள் பார்க்க வேண்டும், அரசு அதிகாரிகள் பார்க்க வேண்டும். வாகனத்திலே புறப்பட்டு வருகின்ற பொழுது கொடி பேனரை கட்டிக் கொள்ளுங்கள். எந்த தோல்கேட்டிலும் உங்களை மறிக்க மாட்டார்கள். நீங்கள் எல்லாம் படையாக உள்ளே வருகின்ற பொழுது ஞானவேல் ஓடி வருவார் என்னோடு. விக்ரமராஜ் அவர்களே, எங்கள் விழுப்புரம் வேலூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் வருகின்றார்கள். உங்களை எல்லாம் வரவேற்பதற்கு நான் மாநாட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை தேடி ஓடி உங்களை இருகரங்குப்பி நோக்கி வருக வருக என்று வரவேற்பதற்கு உங்கள் சகோதரன் காத்து கொண்டிருப்பான் என்பதை சொல்லி வாருங்கள் மாநாட்டிற்கு. கோரிக்கைகள் வெற்றி பெறும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.